கும்ப ராசிக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பதிவை இந்த தருணத்தில் காண்பித்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லும் விதமாக நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கம்மி. நீங்கள் ஒரு விஷயத்தை லீட் எடுத்து பண்ணுவீங்க. உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனில் அதில் ஆல்ரெடி ஒரு நல்ல டாப் லெவலில் இருக்கிறவங்களுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும், சஜஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயம். இப்போ கும்பராசி உங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நிதானமாக இருங்க. எப்படின்னா அன்பை காட்டி மோசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அன்பாக வந்து பேசுவாங்க, உங்ககிட்ட சிம்பத்தி வாங்கணும் பார்ப்பாங்க, அவங்க சிம்பத்தி க்ரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒரு கேட்டகரி வந்து ஆல்ரெடி எனக்கு பிரச்சனை இருக்குது, ஆல்ரெடி நான் நிறைய இழந்துட்டேன், ஆல்ரெடி எல்லாமே சொதப்பல் ஃபெயிலியராக போயிடுச்சு அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அவங்க நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம இன்னைக்கான பதிவு என்ன, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 30 நாட்கள் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, உங்க ராசிக்கு அடுத்த 30 நாள் எப்படி அமைய போகுது அப்படிங்கறத ரொம்ப சூப்பரா டாரோ கார்டு மூலமா நமக்காக சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ராசியினரும் தொடர்ந்து முழு பதிவையும் பாருங்க. உங்க ராசிக்கான விஷயங்கள் என்ன, அடுத்த 30 நாட்கள் உங்களுடைய லைஃப் எப்படி அமைய போகுது, சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணினீங்கன்னா இன்னும் சூப்பரா சிறப்பா அமையும் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள்லாம் நம்ம டாரோ கார்டு மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கும்பராசி நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்காக. டாரோ கார்டு ரீட் மூலமா சாரா மேம் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்ல காத்துட்டு இருக்காங்க. அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்ப ராசிக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பிஃபோர் தட் நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பதிவை இந்த தருணத்தில் காண்பித்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லும் விதமாக நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கும்பராசிக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். கும்பராசி உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அடுத்த 30 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ சொல்லுவாங்க சூரிய பகவான் குரு பகவான், ஓகே. ஸோ 2 பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சா அப்போ எப்படி இருக்கும்? சூரிய பகவானோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சா இப்போ வந்து அஸ்ட்ராலஜி படி இல்லாமல் ஹீலிங் படி அப்படின்னு பார்க்கும்போது, ஐம்பூதத்தன்மை யூனிவர்ஸ் படி பார்க்கும்போது சூரியனுடைய எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிதுன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. இன்றைக்கி வேலையும் சேர்த்து முடிப்பீங்க, அடுத்த மாதத்துக்கான வேலையும் சேர்த்து முடிப்பீங்க. ஃப்யூச்சர் பிளானிங்லாம் இன்றைக்கே சூப்பராக பண்ணி வைப்பீங்க. ஸோ அவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு பூஸ்டப் எனர்ஜியாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு இருக்குது. குரு பகவானுடைய ஒரு பிளெஸ்ஸிங். அப்போ குரு பகவானுடைய பிளெஸ்ஸிங் அப்படின்னு பார்க்கும்போது யூனிவர்சல் லா படி நல்ல தீர்க்கமான மனநிலை, அறிவு உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை லீட் எடுத்து பண்ணுவீங்க. உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனில் அதில் ஆல்ரெடி ஒரு நல்ல டாப் லெவலில் இருக்கிறவங்களுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும், சஜஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அப்போது குருவினுடைய பிளெஸ்ஸிங், சூரிய பகவானோட பிளெஸ்ஸிங், ஸோ இது 2ம் உங்களுக்கு அடுத்த 30 நாட்கள் கிடைக்கிறதுனால எதை செஞ்சாலும் உங்களுக்கு ஃபேவராக மாறக்கூடிய விஷயம் நடக்கும், மாற்றிப்பீங்க அண்ட் ஆக்டிவாக இருப்பீங்க உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில். ஸோ ஃப்யூச்சர் பிளானிங் சூப்பராக போட்டு முடிப்பீங்க. சில பேர் அதை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அடுத்த 30 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். என் பார்ட்னர் எனக்கு இதெல்லாம் செய்ய மாட்டாங்களா, வாங்கி தர மாட்டாங்களா, எனக்கான பண சப்போர்ட் தர மாட்டாங்களா, வந்து பேச மாட்டாங்களா, எங்கேயா வெளியே அழைச்சிட்டு போக மாட்டாங்களா, ஒன்றா இருந்தாலும் ரொம்ப எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாங்களே, எல்லாமே உங்கள் பார்ட்னர் சார்ந்த விஷயங்கள் ஒரு ஏக்கமாகவே இருக்கும். ஸோ இது என்னடா, இது நார்மலாக நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு ஏக்கமாக இருக்கே நம்மளுக்கு அப்படின்லாம் இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஏக்கத்துக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் அப்படின்னு இருக்குது.
உங்கள் பார்ட்னர் நீங்கள் தேடி போய், அதாவது உங்கள் பார்ட்னரை நீங்கள் தேடி போன காலம் மாறி உங்கள் பார்ட்னர் உங்களை தேடி வருவாங்க, உங்களுக்கான தேவைகளை செய்வாங்க. நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க, கிவராகவே இருந்திருப்பீங்க. இப்போது நீங்கள் ரிசீவராக இருப்பீங்க. அடுத்த 30 நாட்கள் நீங்கள் ரிசீவராக இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்ககிட்டேருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட ஏக்கங்கள் தீர ஆரம்பிக்கும். இதெல்லாம் அடுத்த 30 நாள் நடக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸால் ஒரு பேலன்சிங்கான ஒரு விஷயத்த கொண்டு போக முடியும் உங்களுடைய படிப்பில். சில பேர் படிப்பையும் பார்க்கணும், பேஷனையும் பார்க்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அதையும் பார்க்கணும். ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது தெரியலையே, எக்ஸாம் டைம் வேறு வந்துருச்சு, இல்லை ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும், ஆனால் ரெண்டுத்தையும் வந்து பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும். சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டே உங்களுடைய படிப்பையும் பார்ப்பீங்க இல்லையா, ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போது இது ரெண்டுத்தையும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும் அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள். இதை பேலன்ஸ் பண்ணுறதால உங்களுக்கு நல்ல அப்டேட் நடக்கும் உங்களுடைய படிப்பில். உங்களுடைய அந்த படிப்பு சார்ந்த ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கும் இல்லையா, அதில் நல்ல விதமான முன்னேற்றங்களை அடுத்த 30 நாட்களில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கும்பராசி, உங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்சம் நிதானமாக இருங்க. எப்படின்னா, அன்பை காட்டி மோசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அன்பாக வந்து பேசுவாங்க, உங்ககிட்ட சிம்பத்தி வாங்கணும் பார்ப்பாங்க, அவங்க சிம்பத்தி க்ரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணுறது ஏன்னா உங்களுடைய பணத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகணும், ஆட்டையை போட்டு போகணும்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணுன்னு வருவாங்க. அப்போ யாரெல்லாம் ரொம்ப அன்பாக பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் ரொம்ப வந்து உங்களை வந்து தாங்கி தாங்கி பேசுகிறாங்களோ, வழிய வந்து பேசுகிறாங்களோ, இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அண்ட் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் உங்களுக்குள்ளே வைக்க பாருங்கள். நான் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா, எனக்கு இந்த வண்டி இருக்குது, நான் இப்போ இந்த வண்டியை புக் பண்ணியிருக்கேன், இந்த லேண்டு வாங்க போகிறேன், என்னோடய பிளானிங்லாம் இது இருக்குது அப்படின்னு நீங்கள் சந்தோஷ மனநிலையோட கூட ஷேர் பண்ணுறது கூட மற்றவங்களுக்கு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான உள்வேலையை பார்த்துருவாங்க. பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கண்டிப்போடு இருக்கணும், வெளிப்படுத்தாமல் இருக்கணும், சந்தோஷமாக கூட வெளிப்படுத்தாமல் இருக்கணும். அண்ட் வழிய வந்து பேசுகிறவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மேபி உங்கள் பணத்தை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கும் அவங்க வருவாங்க. திருடர்கள் ஜாக்கிரதை, அந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ உங்களோட பணத்தை வந்து ட்ராவல் டைம்லலாம் அவங்களோட பணத்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பெண்கள் கண்டிப்பாக அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க. அதுவும் ஒரு ஆண் நபர்கிட்ட, உங்களோட பாஸ், அப்பா விட்டுருங்க, உங்களோட பாஸ் இல்லை உங்களோட கணவர், நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், இவங்கக்கிட்டலாம் கண்டிப்பாக மிகப்பெரிய அவமானமும் அசிங்கமும் நீங்கள் பட்டிருப்பீங்க. இது வந்து உங்களோட மட்டும் போகாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது தெரிய வந்திருக்கும். ரொம்ப வந்து அவமானத்துக்கு உள்ளாக இருப்பீங்க இல்லையா, ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் அடுத்த 30 நாட்களில் கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அந்த நபரே கூட வந்து அவங்க பண்ணது தப்பு அப்படின்றத உணர்ந்து உங்களுக்கு அதற்கு பிரதிபலனாக என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வாங்க. அது உங்கள் கணவராக இருந்தாலும் கூட சரி, உங்களுக்கு அதற்கான ஒரு விஷயத்த நல்ல விஷயங்களை நன்மைகளை செய்வாங்க. அடுத்து 30 நாட்கள் உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ ஓவரால் கும்பராசிக்கு அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது, ஸோ 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒரு கேட்டகரி வந்து ஆல்ரெடி எனக்கு பிரச்சனை இருக்குது, ஆல்ரெடி நான் நிறைய இழந்துட்டேன், ஆல்ரெடி எல்லாமே சொதப்பல் ஃபெயிலியராக போயிடுச்சு, அப்படி இருக்கிறவங்களுக்கு அடுத்து 30 நாட்கள் திருப்பு முனைக்கான நாட்களாக இருக்க போது மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். பாசிட்டிவாக உங்களோட லைஃப் மாறுறதை பார்ப்பீங்க. நல்லா இருக்குது லைஃபு, மிடில் போயிட்டுருக்கு, அப்படி இப்படின்னு போனாலும் பரவாயில்ல, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த 30 நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன மிடில் போகிறது, மொத்தமாக முடிச்சு விட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ மீண்டு வா, இப்படி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சுத்தமாக நல்லாவே போயிட்டுருக்கு லைஃப் அப்படின்றவங்களுக்கும் ஒரு ஒரு சட்டன் பிரேக் அடிக்கிற மாதிரி அப்படி ஒரு ஜர்க் கொடுக்கும் இல்லையா, அதுவும் நடக்கும். ஸோ 2 கேட்டகரியில் இருக்கிறவங்க இப்படி இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஒரு அலர்ட் தான், அது உடனே வந்து இது நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட், இது அவ்வளோதான்.
டேரோ கார்டு ரீடிங் மூலமா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ராசியினருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா மேம் நமக்கு ரொம்ப அழகா தெளிவா கார்டு ரீட் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப பயனுள்ள பதிவா இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் டேரோ கார்டு ரீட் பண்ணணும், உங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாரா மேமை நீங்க நேர்ல சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா டேரோ கார்டு ரீடிங்ல தீர்வு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு நீங்க கவலைப்பட்டாலும், இல்லை நம்ம பிறந்த நேரம் நமக்கு தெரியல, டேட் ஆஃப் பர்த் இல்லை, இந்த மாதிரி உள்ள நபர்களும் டேரோ கார்டு மூலமா உங்களுடைய முழு பலன்களை ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு. இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோல தெரியுற அதே நம்பருக்கு கால் பண்ணி ஜாதகம் இருந்தாலும் ஜாதகம் இல்லைன்னாலும் பிறந்த நேரம் தேதி தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நிறைய நல்ல விஷயங்கள் டேரோ கார்டு மூலமா நமக்கு ஜாரா மேம் மூலமா கிடைக்க போகுது. அதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.